ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 14 ஸ்லோகம் 18. முக்குணங்களை பற்றியும் முக்குணங்களால் ஏற்படுகின்ற நன்மை தீமைகளை பற்றியும் வரிசையாக 2-3 ஸ்லோகங்களாக விளக்கிக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். The same thing is going to be repeated here. In fact, சொன்னதையே தான் திருப்பி சொல்றாருன்னு கூட இந்த ஸ்லோகத்தில் சொல்லலாம். சாத்வீக குணம் விருத்தி அடையும் போது என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், ராஜச குணம் விருத்தி அடைஞ்ச விருத்தினா மேலோங்கி நிற்கும் போது அப்படின்னு அர்த்தம். தாமச குணம் இருந்தால் என்ன வரும் அப்படின்றத கடந்த 2-3 ஸ்லோகங்களாக சொல்லிக் கொண்டு வந்த அதே விஷயங்களை மீண்டும் ஒரு முறை இந்த ஸ்லோகத்திலும் சொல்லுகிறார். அதை நான் முதல்ல படிச்சுக்கிறேன். சத்துவ குணத்தையே அனுசரித்து நடக்கிறவர்கள் தேகத்தை விட்டு போன பிறகு சொர்க்கலோகத்தில் அரசர்களாக விளங்குகிறார்கள். ஸோ அதான் ஏற்கனவே சொல்லிட்டேங்கலாம் சொல்லக்கூடாது. இட் ஹாஸ் பீன் டோல்ட் ரிப்பீட்டட்லி. அதனால நான் திரும்பவும் படிக்கிறேன். ஸோ சத்துவகுணத்தோட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் ஞானி ஆகலை, இன்னும் நீங்கள் இறைவனாக மாறலை, இன்னும் நீங்கள் கடவுளாக மாறலை. உங்கள் கடவுள் தன்மையை நீங்கள் அடைவதற்கு முன்னாடியே நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க? தமசுலேருந்து ரஜஸ் ரஜஸ்லேருந்து சாத்வீகத்துக்கு வந்துட்டீங்க. சாத்வீக குணத்துக்கு வந்துக்கிட்டு அந்த பிரம்ம சுகம் என்ற இறை சுகத்தை அனுபவிப்பதற்கு முன்னாடி செத்து போயிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லடா, நீ இதுவரைக்கும் சேர்த்து வச்ச அந்த சம்ஸ்காரங்கள்லாம் எண்ணங்கள். ஸோ உன்னுடைய அந்த நல்ல குணங்களோடு திரும்ப நீ நல்ல குலத்தில் பிறப்ப அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சொர்க்கலோகத்துக்கும் போகிறான். அதாவது சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா we need to practice a lot. நிறைய யோகங்கள், யோகங்கள் இல்லை, நிறைய யாகங்கள் பண்ணி எத்தனையோ யாகங்கள் பண்ணணும். அவ்வளோ பண்ணால் அதில் சேர்த்த புண்ணியத்தை வச்சுக்கிட்டு சொர்க்கலோகத்தில் போயிட்டு சொர்க்கம் அனுபவிக்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த ஆன்மீக சாதகன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எந்த யாகங்களையும் பண்ணாம ஆனால் ஞானியாகிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டாருன்னா நான் டைரக்டாக சொர்க்கலோகம் போயிடுறாரு அப்படின்னு. இந்த இடத்துல மட்டும் இல்லை, ஞானேஸ்வரியில் இன்னொரு இடத்துலையும் எக்ஸாக்ட்லி எந்த இடம் ஞாபகம் இல்லை, படிச்சிருக்கேன். த சேம் திங் அவர் சொல்லியிருக்காரு. அது என்னது அப்படின்னா, நம்ம ஆன்மீக பயிற்சி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா மனசு சுத்திகரிக்கப்பட்டு விடுகிறது. ஸோ நம்ம ஹார்ட் பியூரிஃபை ஆகிடுது, கெட்ட குணங்கள்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நற்குணங்களாக மாற ஆரம்பிச்சிடுவோம். அப்போது நம்ம செய்கிற கர்மங்கள் நிஷ்காமிய கர்மம். இப்போது ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து உத்தேசித்து ஆக்ஷன் பண்ணாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணுறோம் இல்லையா? நீங்கள் பலன் எதிர்பார்க்காம தான் பண்ணுறீங்க, நீங்கள் பலனே வேண்டான்னு சொல்லிட்டு தான் பண்ணுறீங்க. ஆனாலும் இறைவன் ஒருத்தர் இருக்கானே, ஸோ உன்னுடைய இந்த நல்ல காரியங்களுக்கு உனக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் அவனுக்கு வந்துடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீ ஞானி ஆகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை மரணம் அப்படின்னு நிகழ்ந்தா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீ சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அது எப்படி இவனுக்கு போய் சொர்க்கலோகம் கிடையாது, யாகங்களே பண்ணாமல் எப்படி சொர்க்கலோகம் போவான் அப்படின்னா போக முடியும். இல்லை ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, யாகங்கள் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். பல யாகங்கள் வளர்க்கணும் அப்படின்னா அந்த விதிப்படி கரெக்டாக பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் இங்கே ஜஸ்ட் இவன் வேற ஒரு நோக்கத்தோட ப்ராசஸ் பண்ணுறான், இறைவனாக மாற வேண்டும்னு ப்ராசஸ் பண்ணுறான். பட் இடையில குறுக்க சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஒரு பாக்கியம் கிடைக்குது. பட் இவன் சொர்க்கத்துக்கு போனால் கூட ஹில் நாட் ஃபீல் ஹாப்பி. ஏன்னா அவனுக்கு இறைவனை அடைந்து அந்த ஒரு பெரிய சுகத்தை அடையணும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது ஊடால வர்ற இந்த குட்டியூண்டு சுகத்தில் அவனுக்கு நாட்டம் போகாது, ஆனாலும் கிடைக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். தேகத்தை விட்டு போன பிறகு சொர்க்கலோகத்தில் அரசர்களாய் விளங்குவார்கள். அப்படியே ரஜோகுண யுக்தர்களாக இந்த லோகத்தில் வாழ்ந்து இறந்து போகிறவர்கள் மிருத்திய லோகத்தில் மனுஷர்களாக பிறக்கிறார்கள். ரஜோகுணத்திலேருந்து நீங்கள் டெத் ஆனீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் மனுஷ பிறப்பே கிடைக்கும். அட்வான்டேஜ் ரொம்ப அது தமோகுணத்தில் தான் ரொம்ப கீழ்த்தரமான பிறவிகள்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் ரஜோகுணத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா உனக்கு சொர்க்கலோகம் கிடைக்கும். திருப்பி சொர்க்கம் முடிச்சதுக்கப்புறம் செல்வந்தர்கள் யோகிகள் வீட்டில் பிறப்படைவா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இங்கே டைரக்டா இவனுடைய ஆசைகளை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு போய் ஆனால் மனுஷனா பிறப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கிருந்து கொண்டு சுகதுக்கங்கள் கலப்பால் ஏற்பட்ட ஒரு கிச்சடியை தேகம் என்ற ஒரு பாத்திரத்தில் வைத்துக் கொண்டு உண்கிறார்கள். ஸோ சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்படி இந்த மரண பிரவாகத்தில் விழுந்து அது நின்று அவர்கள் கரையேறுவதே இல்லை. யாரு? ரஜசிக்கு மறுபடியும் பிறக்க வேண்டியது, மறுபடியும் சாக வேண்டியது. ஏன்னா மறுபடியும் ஏகப்பட்ட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸில் என்னத்தையாவது பண்ண வேண்டியது, மறுபடியும் மனுஷ பிறப்பை எடுக்க வேண்டியது.
எவர்கள் எப்போதும் தமோ, இதுவரைக்கும் சொன்னது ரஜஸ். ஸோ மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு. எவர்கள் எப்போதும் தமோ குணயுக்தர்களாக அதையே தேகத்தில் உறுதி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நரக பூமிக்கு பட்டா வாங்கிக் கொள்கிறார்கள். குணங்களும் எப்படி ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டு வேலை செய்கின்றன என்ற இவ்விஷயம் முழுமையாக விசாரிக்கப்பட்டு உனக்கு விளக்கப்பட்டதாயிற்று. ஸோ சாத்விகம் சொர்க்கம், ரஜஸை வந்து மறுபடியும் மனுஷனா பிறப்ப, தமசில் இருந்தேன்னா ஈனப்பிறவிகள்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. இங்கே எக்ஸ்ட்ரா வந்து நரகம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காரு. இப்போ நரகத்தை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து விலங்குகள், பறவைகள் அப்படிங்கிற ஒரு பிறவியில தான் பிறப்போம் அப்படின்றதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்றாரு. ஆத்மவஸ்து தன் சுரூபத்தை விடாமலே இருந்து கொண்டு குணங்களை உபாதியாக அடைந்து அக்குணங்களுக்கு தக்கபடி வேலைகளை செய்து வைக்கிறது. ஆக்சுவலி இந்த ஒரு வரியை வந்து 10 மணி நேரம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஒன்றை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் டெய்லி நாங்கள் மணிக்கணக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். மறுபடியும் இந்த வரியை நான் படிக்கிறேன், புரியுதான்னு மட்டும் பாருங்க. ஆத்ம வஸ்து தன் ஸ்வரூபத்தை விடாமலே இருந்து கொண்டு, ஆத்ம வஸ்துன்னா இந்த இடத்துல பரபிரம்மம்னு எடுத்துக்கோங்க, பரமாத்மான்னு எடுத்துக்கோங்க, இறைவன் எடுத்துக்கோங்க, என்னவென்னு எடுத்துக்கோங்க, சரியா? தி அல்ட்ரா பவர், அல்டிமேட் பவர், எல்லாமே எது? அதுதான் ஆத்ம வஸ்து. அந்த ஆத்ம வஸ்து தன் ஸ்வரூபத்தை விடாமலே இருந்து கொண்டு, அந்த அல்ட்ரா பவர் வந்து எந்த இடத்துலையும் மிஸ் ஆகாது. அந்த அல்ட்ரா பவராகவே இருக்கு, சரியா? இட் ஓன்ட் மிஸ் இட்ஸ் பரபிரம்மே வந்து அஜ்ஞானி ஆயிடுச்சு, பரபிரம்மே குட்டி ஆயிடுச்சுன்னு கிடையாது. பரபிரம்மம் மெகா தான், அது வந்து அல்ட்ரா பவர் தான். அந்த அல்ட்ரா பவர்ல கொஞ்சம் கூட குறைவு இல்லாமலேயே என்ன பண்ணுது? இந்த உலகமாக அது விரிகிறது. குட்டி குட்டி 1000 ரூபங்களை எடுத்துக்கொள்கிறது. அப்போ ஒவ்வொரு குட்டி குட்டி ரூபத்திலையும் அது சின்ன சின்ன பவர்ல தான் அது ஒர்க் பண்ணுது. இட் டசன்ட் மீன் தட் அது பிரம்மம் வந்து இல்லை அப்படின்னு ஆயிடக்கூடாது. அது அல்ட்ரா பவர் தான். அதாவது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன் ஒருவன் இருக்கின்றான். அந்த சக்தி வாய்ந்தவன் ஒரு இடத்துல வந்து சக்தி இல்லாதவன் போல் வேஷம் தரித்து ஒரு நாடகத்தை நடித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் சக்தி இல்லாதவன் நீங்க சொல்லிடுவீங்களா? அரசன் பிச்சைக்கார வேஷம் போட்டவன் அவன் வந்து பிச்சைக்காரன் ஆயிட்டான் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? ஸோ அதுவே தான், அரசன் தான். அவன் ஒரு மேடையில ஒரு நாடகத்தில் நடிக்கிறதுக்காக அவன் பிச்சைக்கார வேஷம் போட்டிருக்கான், அவ்வளவுதானே. அந்த மாதிரி இந்த பரபிரம்மமானது, ஆத்ம வஸ்துவானது, சி அண்டர்லைன் தட் வேர்ட், திரும்ப திரும்ப சொல்றேன், தன் சுரூபத்தை விடாமல் இருந்து கொண்டே குணங்களை உபாதியாக அடைந்து, குணங்கள் அப்படின்னு சொன்னா சத்துவ குணம்னா நல்ல குணம், மீடியம் குணம், கெட்ட குணம்னு சொன்னோம். ஒவ்வொரு குணம்ன்றத ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா வேஷம்னு புரிஞ்சுக்கோங்க. குணங்களை உபாதியாக அடைந்து, உபாதினாலே வேஷம். ஒவ்வொரு வேஷத்துக்கும் ஒரு குணம் வேணும் இல்லைங்க. வில்லன் ஒரு வேஷம், ஹீரோ அப்படிங்கிற ஒரு வேஷம், அப்போ ஒரு காமெடியன் அப்படின்னா ஒரு வேஷம். ஸோ வேஷத்திற்காக குணங்களை உபாதியாக பெறுகிறது. ஸோ அது அல்ட்ரா பவர் தான், அது குணங்கள் அற்றது தான், அது குணாதீதன் தான். பட் ஸ்டில் அது தன் சுரூபத்தை விட்டு விடாமலேயே அந்த அல்ட்ரா பவராக இருந்து கொண்டே குணங்களின் உபாதியை அடைந்து அக்குணங்களுக்கு தக்கபடி வேலைகளை செய்து வைக்கிறது. அக்குணங்களுக்கு தக்கபடி வேலைகளை செய்து வைக்கிறது. அதாவது வேலைகளை செய்து வைக்கிறது. எகெயின் இங்க எல்லாமே ஆத்ம வஸ்துவனுடைய சாநித்தியம் இல்லாம, ஆத்மா இல்லாம, இறை சக்தி இல்லாம எதுவுமே நடக்காது. அப்ப அந்த குணங்களின் உபாதியினால, அந்த என்ன சொல்றது, அந்த வேஷத்திற்காக அது இப்படியெல்லாம் ஆட்டி வைக்கிறது. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, இது எல்லாமே சும்மா அதுக்கும் பொய்யாக இது உலகமாக விரிந்திருக்கிறது. பொய்யாக வில்லன் வேஷம், ஒரு நடிகன் வில்லன் வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்றதுக்காக அவன் நிஜமாவே வில்லன்னு சொல்லிட முடியுமாங்க? இல்லையா? அவன் பியூர் தான், பட் வேஷத்துக்காக வில்லனாக வருவான். அந்த மாதிரி குணங்களின் உபாதியின் காரணமாக குணங்களுக்கு தக்கவாறு அது இங்கே ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. சரியா? சொல்றாருன்னு பார்ப்போம். ஒரு அரசன் சொப்னத்தின் வசப்பட்டு போய் தான் எதிரி சைன்யத்தோடு எதிர்த்து யுத்தம் செய்து தோல்வி அடைந்தார் போலவோ அல்லது ஜெயமடைந்தார் போலவோ உணர்வது போலே இந்த குணங்களால் ஆத்மவஸ்துவுக்கு உயர்ந்த மத்திய தாழ்வான கதி பேதங்கள் ஏற்படுகின்றன.
அப்படி ஆத்மாவின் மேல் குணசம்பந்தத்தை ஏற்றி வைக்காமல் அதை யதாவத்தாய் பார்த்தால் அது பேதமற்றே இருப்பதாக தெரியும். ஃபுல் ஹையர் நாலேஜ் சீக்கிரட்டை இங்க சொல்லி முடிச்சிட்டாரு. நான் நாடகம் நாடகம் அப்படின்னு இவர் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக கனவை எக்ஸாம்பிள் காட்டிட்டாரு. ஒரு அரசன் வந்து கனவுல பெரிய யுத்தம் நடக்கிறதாகவும் அதில் ஜெயிக்கிறதாகவோ தோத்துக்கிறதாகவோ ஒரு ஒரு இது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உண்மையிலேயே அரசன் வந்து யுத்தத்தில் ஜெயிச்சிட்டானா இல்லை தோத்துட்டானா? உண்மையிலேயே எதுவுமே நடக்கல. பட் சும்மா நாச்சுக்கும் வந்து ஒரு நான் நாடகத்துல வேஷத்துக்காக சும்மா நாச்சுக்கும்னு சொன்னேன். இவர் கனவு எக்ஸாம்பிள்ல சும்மா நாச்சுக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றாரு. சரியா? இதுல என்ன பர்டிகுலரா சொல்ல வர்றாருன்னா, உணர்வது போலே குணங்களால் ஆத்ம வஸ்துவுக்கு உயர்ந்த மத்தியம தாழ்வான பேதங்கள் ஏற்படுகிறது. அப்ப ஆத்ம வஸ்து சமதிகள் இருக்கிறவங்க மட்டம் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப அது மட்டமா அப்படின்னு கேட்டா அது மட்டம் கிடையாது. ஆனால் அது வேஷத்திற்காக மட்டமாக தெரிகிறது இல்லையா? அதே மாதிரி ஹீரோ அப்படிங்கிறது உயர்வாக தெரிகிறது. பட் உண்மையில ஆத்ம வஸ்து இப்படியெல்லாம் தெரிகிறது அப்படின்னு சும்மா நாச்சுக்கும் அது தெரிகிறது, உண்மை அல்ல. அந்த விஷயத்துக்காக தான் அதை திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. ஆனா அப்படி ஆத்மாவின் மேல் குணசம்பந்தத்தை ஏற்றி வைக்காமல் பார்த்தால் யதாவாத்தாகவே அது ஆத்மா என்று உணரப்படும். இப்போ நம்மெல்லாம் யாரு அப்படின்னா ஒரு குணங்களோட ஒட்டி கொண்டு ஆத்மாவில குணத்தின் சம்பந்தத்தை ஏற்படுத்திட்டு அஞ்ஞானிகள். ஸோ ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நம்ம எல்லாம் எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ஞானத்தை அடையணும்ன்றதுக்காக. அது என்னது ஞானத்தை அடையணும்? அடைஞ்சவங்க எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவ்வுலகம் முழுக்க இருப்பது ஒரே சக்தியான அந்த பரபிரம்மம். அந்த பரபிரம்மே இங்கே உலகமாக இருக்கின்றது. அது குணத்தின் வேஷத்திற்கு ஏற்ப வெவ்வேறு வகையிலே அது தன்னோடு விளையாடி கொண்டிருக்கிறது. இது ஞானி. ஆனா அந்த வேஷங்கள் பலவற்றிலே ஏதோ ஒன்றிலே நான் மாட்டிக்கொண்டு நான் யாரு? ஆக்சுவலி தி பரபிரம்மா. ஃபார் தி சேக் ஆஃப் கேம், விளையாட்டுக்காக நான் ஒரு வேஷத்தை தரித்து வந்திருக்கின்றேன். அந்த வேஷமே நான் முட்டாள்தனமா புரிஞ்சுக்கிட்டு சிக்கி போனவன் அஜ்ஞானி. அப்போ அந்த குணங்களிலே சிக்கி போகிறவர்கள் அஜ்ஞானி. அந்த குணத்துல சிக்காம அது வேஷம் என்று புரிந்து கொண்டு வாழ்பவன் ஞானி என்ற அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டு முயற்சி செய்யுங்கள். இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்லோகம் தான் குணாதீதன் என்பவன் எவன் அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப இந்த குணங்களில் சிக்காமல் குணங்கள் மாயை என்று புரிந்து கொண்டு குணங்களில் ஒட்டாமல் ஆனால் குணங்களில் எப்படி விளையாடுகின்றான் அவன் ஞானி என்பதை மிக அற்புதமாக அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நம்ம சத் சங்கத்துல வில் டிஸ்கஸ் சம்திங் லைக் திஸ். கொஞ்சம் டீட்டெயிலாகவே இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல இதை க்ளோஸ் பண்ணுறேன்.